Students, part 13. ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா solubility of gases in liquids. Solubility of gases in liquids. பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ சொல்யூஷன் அப்படின்னா அதில் வந்து solute and solvent அப்படிங்கிற ரெண்டு காம்பனண்ட் இருக்குது. solute particles are dissolved in solvent to form a solute. சரி, இப்போ நம்ம solubility of gases in liquids பார்க்குறோம் இல்லையா? அப்போ பார்க்கணும்னா அதில் இருக்கிற சொல்யூட் என்னவாக இருக்குன்னா, என்ன ஃபேஸ் என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னா கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கணும். சால்வெண்ட் என்ன ஸ்டேட்டில் இருக்கணும்னா லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கணும். ஓகேவா? லிக்விட் சால்வெண்ட். ஓகேவா? ஸோ gaseous solute is dissolved in liquid solvent to form a solution. ஓகேவா? ஸோ எடுத்துக்கிற சொல்யூட் வந்து gaseous ஸ்டேட்லேயும் சால்வெண்ட்டு லிக்விட் ஸ்டேட்லேயும் இருக்கணும். ஓகேவா? ஸோ பாருங்கள், solubility of gases in liquids. அப்போ இங்கே இருக்கிற லிக்விட் அப்படிங்கிறது சால்வெண்ட், கேஸஸ் அப்படிங்கிறது சொல்யூட். ஓகேவா? இப்போ கேசியஸ் சொல்யூட் லிக்விட் சால்வெண்ட்டில் எப்படி டிசால்வ் ஆகுது? ஸோ டிசால்வ் ஆகிறதுக்கு என்ன ஃபேக்டர்ஸ்? டெம்பரேச்சர் அதிகமாகணுமா, டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகணுமாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், ஸோ வீட்டில் அம்மா என்ன பண்ணுறாங்க, பாத்திரம் வச்சு அடுப்பில் தண்ணியை சூடு பண்ணுறாங்க, வாட்டர் சூடு பண்ணுறாங்க இல்லையா? ஸோ வாட்டர் சூடு பண்ணும்போது என்னாகும்? வாட்டர் பாயில் ஆகும். ஓகேவா? வார்மிங் ஆஃப் வாட்டர் எடுத்து வார்ம் பண்ணுறோம். வாட்டர் ஃபஸ்ட்டு வார்ம் ஆகுது, அப்புறம் பாயில் ஆகுது. ஸோ பாயிலிங் வாட்டர் ப்ரொடியூஸ் அ பபுள்ஸ். ஸோ வென் வாட்டர் இஸ் வார்ம்ட் ஆர் ஹீட்டட் டு ஃபார்ம் அ பபுள்ஸ். ஓகேவா? வாட்டரில் என்ன ஃபார்ம் ஆகும்? பபுள்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா water having dissolved oxygen, on heating the dissolved oxygen is expelled or expels on the outer of the beaker. ஓகேவா? நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த வாட்டரில் இருக்கிற ஆக்சிஜன் எல்லாமே பபுள்ஸாக மேலே வந்துடும். ஸோ வாட்டரில் டிசால்வ் ஆகிருக்கிற ஆக்சிஜன் எல்லாமே மேலே அப்படியே மேலே வந்து பபுள்ஸாக ஃபார்ம் ஆகும். அதுதான் ரீசன். ஸோ த சாலிபிலிட்டி ஆஃப் கேஸஸ் இன் லிக்விட்ஸ் என்னாகுது? டிக்ரீசஸ். அப்போ லிக்விடில் ஆக்சிஜனோட சாலிபிலிட்டி டிக்ரீசஸ் ஆகுது. ஸோ வாட்டரில் இருக்கிற டிசால்வ் ஆகிருக்கிற ஆக்சிஜன் எல்லாமே எங்கே போகுது? பபுள்ஸாக மேலே வந்துடுது. எப்போ வருது? ஆன் இன்க்ரீஸிங் த டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ த சாலிபிலிட்டி ஆஃப் கேஸஸ் இன் லிக்விட் decreases with increase in temperature. ஓகேவா? நான் சொல்கிறது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ வாட்டர் ஹேவிங் த டிசால்வ்ட் ஆக்சிஜன். ஓகே, ஸோ usually water having the dissolved oxygen on boiling, the oxygen present in the water expelled out. ஓகேவா? as in the form of bubbles. ஓகே, bubbles மாதிரி மேலே வருது. because the solubility of oxygen in water is decreases with increase in temperature. நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது வாட்டரில் இருக்கிற டிசால்வ் ஆக்சிஜன் எல்லாம் என்ன ஆகுது? மேலே வந்துடுது. ஓகேவா? அப்படி மேலே வருதுன்னா அதில் ஆக்சிஜனோட சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது. இங்கே ஆக்சிஜனுங்கிறது கேஸு, சொல்யூட், வாட்டருங்கிறது சால்வெண்ட். அப்போ வாட்டரில் ஆக்சிஜனோட சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது ஆன் இன்க்ரீஸிங் த டெம்பரேச்சர். ஓகேவா? நான் சொல்கிறது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? வீட்டில் அம்மா பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணும்போது என்ன ஆகுது? ஹீட் பண்ணும்போது அதில் பபுள்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா? பபுள்ஸ் பாருங்கள், இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ ஆல்ரெடி நம்ம எப்போவுமே கிளியராக இருக்கணும். பார்த்தியா, நம்ம சயின்ஸும் நம்ம லைஃப்பும் கெமிஸ்ட்ரி ஓரியன்டாக தான் இருக்கும். ஓகேவா? எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்லேயுமே நம்ம கெமிக்கல் ஆக்டிவிட்டீஸை அப்சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், பாயில் பண்ணும்போது வாட்டரில் பபுள்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஏன் பபுள்ஸ் ஃபார்ம் ஆகுது? அதில் இருக்கிற ஆக்சிஜன் எல்லாமே டிசால்வ்டு ஆக்சிஜன் அதில் டிசால்வ் ஆகாமல் அப்படியே மேலே வருது. யூஸ்வலாகவே வாட்டரில் ஆக்சிஜன் இருக்கும். நம்ம ஹீட் பண்ணும்போது டெம்பரேச்சர் அதிகமாகிறதுனால ஆக்சிஜன்கிற கேசியஸ் சொல்யூட் வாட்டரில் சாலிபிள் ஆகாமல் மேலே வருது. அப்போ சாலிபிலிட்டி ஆஃப் கேஸஸ் இஸ் டிக்ரீசஸ் ஆன் ஹீட்டிங் இன் வாட்டர். ஸோ வாட்டரில் பார்த்திங்கன்னா வாட்டரில் ஆக்சிஜனோட சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். பாருங்கள், சாலிபிலிட்டி ஆஃப் கேஸஸ் இன் லிக்விட் decreases. இது represent the decreases with increase in temperature.
ஓகே, டெம்பரேச்சர் அதிகமாக லிக்விடில் கேஸஸோட சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ யூஸ்வலி வாட்டர் ஹாவ் டிசால்வ்ட் ஆக்சிஜன் ஆன் பாயிலிங். த சாலிபிலிட்டி ஆஃப் ஆக்சிஜன் இன் வாட்டர் இஸ் டிக்ரீசஸ். ஓகே, ஸோ த ஆக்சிஜன் இஸ் escapes in the form of bubbles. So oxygen in water is escape ஆகுது. ஓகேவா, escape in the form of bubbles. ஓகே, புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ சாலிபிலிட்டி ஆஃப் கேஸஸ் இன் லிக்விட் salinity of gases in liquid decreases with increase in temperature. Temperature அதிகமாக solubility of gases in liquid is decreases. ஓகேவா, சரி நெக்ஸ்ட்டு the solubility of gases in liquid increases எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா with decrease in temperature. Solubility of gases in liquids increases with decrease in temperature. நம்ம டெம்பரேச்சரை குறைச்சோம் அப்படின்னா லிக்விட்ஸில் கேசியஸ் சொல்யூட் வந்து ஈஸியாக சாலிபிள் ஆகும். ஸோ சாலிபிலிட்டி ஆஃப் கேஸஸ் இன் லிக்விட்ஸ் இன்க்ரீசஸ். லிக்விடில் கேஸஸோட சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது எப்போனா வித் டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணும்போது. ஓகேவா, ஸோ பாருங்கள் ஏன் டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணும்போது சாலிபிலிட்டி ஆஃப் கேஸஸ் இன் லிக்விட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதில் ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து the solubility of oxygen in water is increases with increase in temperature. அப்போ வாட்டரில் லிக்விடில் ஆக்சிஜனோட சாலிபிலிட்டி என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. எப்போது? டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணும்போது. பாருங்கள், the solubility of oxygen in water is more at low temperature. ஸோ டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும்போது வாட்டரில் ஆக்சிஜனோட சாலிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ சாலிபிலிட்டி ஆஃப் ஆக்சிஜன் இன் வாட்டர் இஸ் மோர் அட் லோ டெம்பரேச்சர். லோ டெம்பரேச்சரில் வாட்டரில் ஆக்சிஜனோட சாலிபிலிட்டி இன்க்ரீசஸ். ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்கள், aquatic animals live more in cold region because more amount of dissolved oxygen present in the water of cold region. ஸோ இது புக் பேக் 2 மார்க் கொஷின் பாருங்கள். aquatic animals live more in cold region because more amount of dissolved oxygen present in the water of cold region. ஸோ இப்போ இதுக்கு என்ன மீனிங்னா, அக்வாட்டிக் அனிமல்ஸ் மீன்ஸ் நீர்வாழ் உயிரினங்கள். ஓகேவா, நீரில் வாழ்கிறதுக்கா நீர்வாழ் உயிரினங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அக்வாட்டிக் அனிமல்ஸ். ஸோ இந்த அக்வாட்டிக் அனிமல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் ரீஜியன்னா குளிர் பிரதேசத்தில் அதிகமாக இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிறது இல்லை, நம்ம ஊரில் கம்மி. பட் கோல்ட் ரீஜியன் ரொம்ப கூலாக இருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அக்வாட்டிக் அனிமல்ஸ் அதிகமாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, அந்த வாட்டரில் டிசால்வ்டு ஆக்சிஜன் வந்து அதிகமாக டிசால்வ் ஆகிருக்கும். ஸோ டிசால்வ்டு ஆக்சிஜன் இன் வாட்டர் இஸ் மோர். எங்கே? கோல்ட் ரீஜியனில் ஆக்சிஜன் வந்து அதிகமாக டிசால்வ் ஆகிருக்கும். அதனால அந்த கோல்ட் ரீஜியனில் அக்வாட்டிக் ஸ்பீசிஸ் எல்லாமே இருக்கும். சரியா? ஸோ aquatic animals live more in cold region because more amount of dissolved oxygen present in water of cold region. because ஏன் வந்து அதில் ஆக்சிஜன் வந்து டிசால்வ் ஆகிருக்குன்னா, பிகாஸ் கோல்ட் ரீஜியன் அங்கே டெம்பரேச்சர் இஸ் லோ. ஓகே, ஸோ த டெம்பரேச்சர் இஸ் டிக்ரீசஸ். டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அட் லோ டெம்பரேச்சர் த சாலிபிலிட்டி ஆஃப் ஆக்சிஜன் இன் வாட்டர் இஸ் இன்க்ரீசஸ். வாட்டரில் ஆக்சிஜனுடைய சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது தேர்டு ஃபேக்டர், இஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது சாலிபிலிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ சொல்யூஷன் கன்சிஸ்ட் ஆஃப் 2 components, solute and solvent gives solution. So the 2 components solute in a form of gaseous state, solvent in a form of liquid state. ஓகேவா? ஸோ இந்த சொல்யூஷனில் நம்ம சொல்யூட்டை கேசியஸ் ஸ்டேட்லேயும் சால்வெண்ட்டை லிக்விட் ஸ்டேட்லேயும் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபேக்டர்ஸை பார்க்க முடியும். ஓகே, ஸோ சொல்யூட் இன் அ கேசியஸ் ஸ்டேட், சால்வெண்ட் இன் அ லிக்விட் ஸ்டேட். ஓகே, பார்க்கலாமா? நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறோம் இல்லையா, 7up, பெப்சி, அதெல்லாம் இதை வச்சு தான் மேக் பண்ணுறாங்க. எப்படி பாரு, கேசியஸ் சொல்யூட் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் இஸ் லிக்விட் சால்வெண்ட். ஓகேவா?
இப்போது லிக்விடுங்கிற வாட்டர் வந்து வாட்டரில் கேசியஸ் சொல்யூட் அப்படிங்கிற கார்பன் டை ஆக்சைடை டிசால்வ் பண்ணணும். எப்படி மிஸ் லிக்விடில் போய் கேஸ் டிசால்வ் ஆகும் அப்படின்னு நீ கேட்கலாம். ஓகே, எப்படி டிசால்வ் ஆகும்னா இன்க்ரீஸ் இன் த ப்ரெஷர். நீங்கள் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு எதில் டிசால்வ் ஆகும்? வாட்டரில் டிசால்வ் ஆகும். ஸோ வித் இன்க்ரீஸ் இன் த ப்ரெஷர், இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் த solubility ஆஃப் gases in liquid is increases. Okay, solubility of carbon dioxide in liquid is increases with increase in the pressure. Pressure increase ஆகும்போது gaseous solute is easily dissolved in liquid solvent. ஓகேவா? ஸோ பாருங்கள், கார்பனேட்டட் பீவரேஜ்னா சாஃப்ட் ட்ரிங்க்ஸை தான் நம்ம கார்பனேட்டட் பீவரேஜ், காற்றடைக்கப்பட்ட குளிர்பானங்கள் லைக் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், 7up, பெப்சி அதெல்லாம் சொல்கிறோம்ல அதுதான். நெக்ஸ்ட்டு ஹவுஸ்ஹோல்டு க்ளீனர்ஸ். ஹவுஸ்ஹோல்டு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, வீட்டில் யூஸ் பண்ணுற லிக்விட் அமோனியா, அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் அமோனியா. நெக்ஸ்ட்டு ஃபார்மலின். ஓகேவா? ஃபார்மலின் அப்படிங்கிறது என்னென்னா அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் ஃபார்மால்டிஹைடு. இது எல்லாமே என்னென்னா கேஸ் எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ணி யூஸ் பண்ணுறோம். எப்போ டிசால்வ் ஆகும்னா வித் இன்க்ரீஸ் இன் த ப்ரெஷர்.